இஸ்ரோ நிகழ்த்தி காட்டிய டாக்கிங் சாதனைக்கும் மனிதனை நிலவில் இறக்கும் முயற்சிக்கும் உள்ள தொடர்பை விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் இஸ்ரோ ஒரு மாபெரும் சாதனையை செய்து முடித்திருக்கிறார்கள். என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஒரு ராக்கெட்ல 2 விண்கலன்களை வச்சுட்டாங்க. விண்ணில் ஏவப்பட்டது. விண்ணில் அந்த விண்கலன்கள் இரண்டும் ஒன்றோடு ஒன்று வெற்றிகரமாக இடித்து கொள்ளாமல் அழகாக இணைக்கப்பட்டது. ஹேண்ட்ஷேக் என அழைக்கிறார்கள், டாக்கிங் என்று அழைக்கிறார்கள். இது மாபெரும் சாதனை என்பதை புரிந்து கொள்ள நாம் முதல்ல அமெரிக்கா மனிதர்களை நிலவில் இறங்கி நடக்க செய்யும் பொழுது என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டால் இது எவ்வளவு பெரிய மாபெரும் சாதனை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஏற்கனவே 3 நாடுகள் தான் செஞ்சுருக்காங்க. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ரஷ்யா, இன்னொன்று சீனா, 4வது இந்தியா தான் இதை செஞ்சு முடிச்சிருக்கோம். இதுவரைக்கும் நிலவில் 12 பேர் தான் இறங்கி நடந்திருக்காங்க. அந்த 12 பேரும் அமெரிக்கர்கள். 1969லேருந்து 1972 அந்த 4 ஆண்டுகளில் இந்த மாபெரும் சாதனை நடத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவால் மட்டும் இது முடிந்திருக்கிறது. அப்போ அமெரிக்கா என்ன தொழில்நுட்பத்தை கையாண்டாங்க தெரியுமா? அவங்களும் இந்த டாக்கிங் தொழில்நுட்பத்தை கையாண்டாங்க. அதாவது அவங்க என்ன முடிவு பண்ணாங்க, பூமியிலிருந்து நிலவு சுமார் 3,84,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. ஒரே ராக்கெட் அங்கே பயணிப்பது சாத்தியம் கிடையாது. ஒரு ராக்கெட் உள்ள ஒரு சேட்டலைட்டை வச்சு அந்த சேட்டலைட்டை கொண்டு போய் அங்கே இறக்கி மீண்டும் மனிதர்களை திரும்ப பூமிக்கு அழைத்து வருவது சாத்தியம் கிடையாது. அப்படின்னா 2 விண்கலன் தேவை அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்துட்டாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க, 2 ஸ்பேஸ் கிராஃப்ட், அந்த சேட்டலைட் உள்ள 2 ஸ்பேஸ் கிராஃப்ட், 2 விண்கலன்களை வைத்து அனுப்பிவிட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த ராக்கெட் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை கொண்டு போய் விட்டுருச்சிங்க. அந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்ட், ஒன்றுத்திற்கு பெயர் கொலம்பியா, இன்னொன்று ஈகிள். இந்த ஈகிள் என்ன பண்ணுச்சு, அப்படியே நிலவில் போய் தரை இறங்கியது. நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் பஸ் ஆல்ட்ரினும் இறங்கி நடந்தார்கள். அவங்க அந்த பரிசோதனைலாம் முடிச்சிட்ட பிறகு அதே ஈகிளில் புறப்பட்டு வந்து கொலம்பியா காத்து கொண்டிருக்கிறது. நின்று கொண்டுள்ள நிலவை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் நிலவை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அந்த கொலம்பியாவோடு இந்த ஈகிளானது வந்து இணைந்து கொண்டது. ஏற்கனவே இங்கே அந்த கொலம்பியாவில் காலின்ஸ் என்றவர் இருக்கார். நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் பஸ் ஆல்ட்ரின்ஸும் அவரோடு வந்து இணைந்து கொண்டார்கள். டாக்கிங் செய்ததால் இது சாத்தியமானது. அவர்கள் உயிரோடு பூமிக்கு திரும்பினார்கள். பசிபிக் பெருங்கடலில் அந்த கொலம்பியா விண்கலம் வந்து விழுந்தது. ஈகிள் அங்கேயே சுற்றி கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. பசிபிக் பெருங்கடலிருந்து கப்பலில் போய் மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. இவ்வாறு தான் மனிதன் முதலாக நிலவில் இறங்கி நடந்து பத்திரமாக பூமிக்கு திரும்பினார்கள். நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் பஸ் ஆல்ட்ரினும். இது சாத்தியமானது எப்படி? அமெரிக்கா டாக்கிங் தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக செய்திருந்தார்கள். அதே தொழில்நுட்பத்தை இன்று இந்தியா வெற்றிகரமாக செய்திருக்கிறார்கள். ஆக பல ஆண்டுகள் கழித்து நாம் வீரர்களை நிலவில் இறங்கி நடக்க செய்வதற்கு இந்த தொழில்நுட்பம் தான் நமக்கு கை கொடுக்கும். இது எவ்வளவு பெரிய மாபெரும் சாதனை என்பது இப்போது நமக்கு புரிகிறதா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.